ஹாய் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு பெரிய பணக்கார யாரோ கொலை பண்றாங்க, கொலைகாரனையும் கைது பண்றாங்க. பார்த்தா அவன் கொலைகாரன் கிடையாது, இவனை யாரோ ஏவி விட்டுருக்காங்க. ஏவி விட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லாம நமக்கும் டமால் 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 அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட ஓபன் பண்ணுவாங்க பாருங்க. சும்மா தாறுமாறா இருக்கும். முக்கியமா இந்த படத்துல யாரா அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது. அவங்களா சொல்ற வரைக்கும் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல அதிகமா சேல் ஆகிற வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் போட்ட வாலெட் தான் மக்களே. பிக்சர் வந்துட்டு சாதாரணமா எல்லா வாலெட்லயும் போட முடியாது, ஸ்பெஷலான லெதர்ல மட்டும்தான் போட முடியும், அதுவும் லைட் கலர்ல மட்டும்தான் போட முடியும். இப்போ இந்த வாலெட்ல என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட்லயே உங்களுக்கு 999 கிடையாது, 799 and 699 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாலெட் கொண்டு வந்திருக்கேன். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே யூகேல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யூகேல ஒரு டிடெக்டிவா இருப்பாரு. நான் வந்துட்டு ஒரு சாதாரண டிடெக்டிவ் கிடையாது, எப்பயுமே ஒரு கேஸை முடிச்சேன் அப்படின்னா அதை லைவ்ல வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஒரு கேஸை முடிச்சதுக்கு அப்புறமா அதை லைவ்ல வந்து பேசும்போது கிடைக்கிற கிக்கே தனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய டீம்மேட்டான ஒலிவியாவை காப்பாத்திட்டு வந்தேன். எப்பயுமே யாராவது குற்றவாளிகள் கிட்ட மாட்டிப்பாங்க, ஆனா இந்த வாட்டி ஒலிவியா குற்றவாளிகள் கிட்ட என்னாலதான் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே போலீஸ் டீமே வந்துட்டு ஒரு பாழடைஞ்ச பில்டிங் குள்ள போறாங்க. நம்ம ஹீரோவும் போறாரு. அங்க இருக்க குற்றவாளிகள்லாம் ஒலிவியாவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணும்போது அங்க போன நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய டீம்ல ஹீரோ, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ், ஒலிவியா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு பிரஸ் மீடியா கிட்ட பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்க இருக்கிற எல்லாரும் நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அந்த போலீஸ் ஆபீசரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சூட் கேஸ் அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு பெரிய கேஸ முடிச்சாரு அப்படின்னா ரிலாக்ஸ் பண்றதுக்காக எங்கேயாச்சும் வெளியே ட்ரிப் மாதிரி போவாராம். நான் இந்த வாட்டியும் ட்ரிப்பு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ஒரு பார்ல குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவருடைய கண்ணுக்கு ஒலிவியா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கும் போது தான் இவ வந்து என்ன தொல்லை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே வந்தாலும் என் கண்ணுக்கு தெரியறா அப்படின்னும் போது, மாப்பிள்ள அவங்க கண்ணுக்கு தெரியல, உண்மையிலேயே உன்னை தேடி வந்திருக்கா போல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா வசமா மாட்டிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரே ஒரு கேஸ், இந்த கேஸை மட்டும் முடிச்சுட்டு நீ வெக்கேஷனுக்கு போ, ஊருக்கு போ, எங்க வேணா போ, இது ரொம்ப முக்கியமான கேஸ், இந்த கேஸ் உடைய டீடைல முதல்ல கேட்டுப்பாரு, அது கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, எப்ப நான் பார்ல வச்சு ஒலிவியாவை பார்த்தனோ அப்பயே இந்த வெக்கேஷன் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே கேஸ சொல்லுங்க அப்படின்னும் போது இப்ப அப்படியே ஹீரோயின் வராங்க. ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது போல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது, பரவாயில்ல அவன் போட்டும், என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண, அவனுக்கு ஈகோ ப்ராப்ளம் இருக்கு, பரவாயில்ல போட்டும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, ஈகோ ஒன்னும் எனக்கு கிடையாது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட சீஃப் கடுப்பாகிறாரு. டே தம்பி நீ கிளம்பு, நான் இந்த பொண்ணியை வச்சு இந்த கேஸை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது, இல்ல முதல்ல இவங்க கேஸை பத்தி சொல்லட்டும், இவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு போவேன் அப்படின்னும் போது இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பங்கஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இன்ஜினியரா ஆரம்பிச்ச இவன் தன்னுடைய உழைப்பாலையும் மூளையாலையும் பயங்கரமா வளர்ந்து ஒரு பெரிய பணக்காரனா மாறி இருக்கான் மக்களே. இவன் ஒரு நாள் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல அங்க வந்த யாரோ இந்த கார் முழுக்க அப்படியே டமால் டிமில்னு ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணிட்டு பாம் வச்சு அந்த காரையே வெடிக்க வச்சுட்டு போறாங்க. இப்போ பங்கஜுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனைவி, ஒரு மகள், ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. மகளுக்கு வந்துட்டு காது கேட்காது, வாயும் பேச வராது. பொண்டாட்டி வந்துட்டு புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய எல்லா கம்பெனியும் அவங்க தான் பாத்துக்கிறாங்களாம். பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பையன் அப்பாவுடைய எந்த பிசினஸ்லயும் தலையிடாம நான் தனியா தொழில் பண்ண போறேன், என்னுடைய வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வெள்ளக்கார பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி அந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பொண்ணுடைய பேரு சாந்தி. பங்கஜுக்கு தன்னுடைய பொண்ணு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொண்ணை வந்துட்டு உயிரா நினைப்பாரு, எங்க போனாலும் பொண்ணை கூட்டிட்டு போவாரு, பொண்ணை வந்துட்டு அப்படி தாங்குன்னு தாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹீரோயின் சொல்றாங்க. பங்கஜுடைய வீட்டுல வந்துட்டு பங்கஜ் ஒரு நாயை வளர்த்திருக்காரு, நாயையும் பங்கஜுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இது ஒரு சாதாரண கொலை கிடையாது, பக்காவா பிளான் பண்ணி கொலை
பண்ணிருக்காங்க. இந்த பாதையில இவர் போவாரு, கரெக்டா அங்க வந்து ஷூட் பண்ணும். அந்த டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, முக்கியமா டிரைவரை கூட காணுமா. பங்கஜுடைய டெட் பாடியை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெட் பாடியை கண்டுபிடிக்கும் போது உள்ளுக்குள்ள டிரைவரையே காணும், எங்க போனாரு அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் எவன் சுட்டானோ அந்த கொலகாரனையே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னும் போது ஆக்சுவலா கொலகாரனை கண்டுபிடிக்கும் போது இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ், அவ்வளவுதான் கேஸே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா கிடையவே கிடையாது. யாரோ இவனுக்கு காசு கொடுத்து கொலை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்ட், இது வந்துட்டு ஒரு சாதாரண கொலை கிடையாது, இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். உண்மையான கொலைகாரன் யாரு, காசு வாங்கிட்டு கொலை பண்ணது இந்த மொட்டையன், ஆனா உண்மையிலேயே கொலை பண்ண சொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பங்கஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா உயில் படிக்கிறாங்க. உயில்ல வந்துட்டு தன்னுடைய 10% சொத்தை வந்துட்டு நாய் பேர்லயும் இன்னும் ஒரு 10% சொத்தை வந்துட்டு இவர் ஒரு ரேபிட் வளர்க்கிறாராம், அந்த ரேபிட்டோடைய பேர்லயும் மிச்ச 80% சொத்தை வந்துட்டு பூர்வக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேர்லயும் எழுதி வச்சுட்டு மனுஷன் இறந்து போயிட்டு இருக்காரு மக்களே. ஆமா, யார் இந்த பூர்வக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பூர்வக் வேற யாரும் கிடையாது, பங்கஜுடைய பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு. அவனுக்கும் காது கேட்காது, வாயும் பேச வராது. ஸ்டார்டிங்ல ஒரு வேலைக்காரனா ஜாயின் பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் அப்பாவுடைய அசிஸ்டன்ட் மாதிரியும் அக்கௌண்டன்ட் மாதிரியும் மாறி இருக்கான். அதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கும் பூர்வக்குக்கும் பயங்கரமா காதெல்லாம் ஏற்பட்டு அவங்க பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எதுக்காக பங்கஜ் வந்துட்டு தன்னுடைய மாப்பிள்ள பேர்ல பொண்ணுடைய காதலன் பேர்ல இவ்வளவு சொத்தை எழுதி வச்சாரு அப்படின்னா தெரியல அப்படின்னு சொல்ல இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட ஹீரோ இந்த கேஸே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் யூனிக்கா இருக்கு, நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன், நானும் டீம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா கிளம்பி பங்கஜுடைய வீட்டுக்கு போறாங்க. வாசல்ல நாய் இருக்கு, இந்த நாயுடைய பேர்ல தான் 10% சொத்தை எழுதி வச்சாரா, அதாவது பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்தை வந்துட்டு இந்த நாய் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ இந்த நாய் கொடுத்து வச்ச நாயா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உள்ளுக்குள்ள போறாரு. வேலைக்கார பொண்ணு தான் வந்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறா. உள்ள போனோடனே பங்கஜுடைய மனைவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ், இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒண்ணுமே கிடையாது. அந்த பூர்வக்கு தான் மொட்டையனை வச்சு கொலை பண்ணிட்டு இப்ப அந்த பூர்வக்கு வந்துட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான், எங்கேயோ தலைமறைவா இருக்கான். என் புருஷனை ஃபோர்ஸ் பண்ணி எல்லா சொத்தையும் அவன் பேர்ல எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிட்டான், இதுக்கப்புறம் என்ன விசாரிக்க போறீங்க, முதல்ல போயிட்டு அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த வீட்டுல இன்னொரு நபர் இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன், அதாவது இந்த பொண்டாட்டிக்காரியோடைய ஏதோ ஒரு சொந்தக்காரன், அந்த சொந்தக்காரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாரு, சுத்திட்டு இருப்பாரு, கண்டிப்பா வருவாரு, கடைசியா கால் பண்ணும்போது 2 நாள்ல வந்துருவான்னு சொன்னாரு அப்படின்னும் போது இப்போ அங்க பங்கஜுடைய பையன் இருக்கான், எப்படியாச்சும் இந்த கேஸை சீக்கிரமா முடிக்க பாருங்க, நாங்க வந்துட்டு எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், எங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ரொம்ப பயத்துல இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் வேல்யூலாம் கம்மியாயிட்டே இருக்கு, சீக்கிரமா கேஸை முடிக்கல அப்படின்னா பயங்கரமா லாஸ் ஆயிடும், அந்த லாஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும் போது அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாவே இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அங்க பெயிண்டிங்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த போலீஸ் இந்த கேஸுடைய ஒரு ஃபைல பங்கஜுடைய மனைவி கிட்ட கொடுத்து நீங்களே ஒரு வக்கீல்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதை நீங்களே படிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கணும், அது அரெஸ்ட்னு சொல்ல முடியாது, முக்கியமான குற்றவாளியை கைது பண்ற வரைக்கும் நீங்க யாரும் வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது, இது எல்லாமே உங்க பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. எனது நாங்க வெளியவே போக கூடாதா, எங்களுக்கு 1000 வேலை இருக்கு, நாங்க எப்படி வெளியே போகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் பையனும் கேட்கும் போது இது எல்லாமே உங்க சேஃப்டிக்காக தான், உங்க சேஃப்டிக்காக தான் நாங்க யோசிக்கிறோம், பாத்துருங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அங்க அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க அப்படியே வெளியே கிளம்புறாங்க. கார்ல போயிட்டே இருக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களை எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண சொன்னேன், அந்த வீட்டை விட்டு ஏன் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காரு. அடுத்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, யார்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவரு முதல்ல போயிட்டு பங்கஜுடைய மனைவி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இப்போ வந்துட்டு வீடியோ ரெக்கார்டோட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சொத்துல உங்களுக்கு எவ்வளவு பங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட கேட்க பிளாஷ்பேக்ல பங்கஜ் வந்துட்டு மனைவி கிட்ட 1% அப்படின்னு சொல்றாரு, ஆனா ரியல் டைம்ல இவங்க 30 அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலாய்க்கும் போது அது வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி மேட்டரு, என் ஃபேமிலி மேட்டர்ல நிறையவே பர்சனலா இருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியாது
கிடையாது அப்படின்னும் போது இங்க பாருங்க கொலை இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டா எதுவுமே பர்சனலும் கிடையாது, எல்லாமே விலாவரியா சொல்லுங்க அப்படின்னும் போது இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல பங்கஜ் வந்துட்டு மனைவி கிட்ட 1% அப்படின்னு சொல்லிருப்பாரு. இங்க பாரு இந்த மொத்த சொத்துக்கும் நான் தான் அதிபதியா இருக்கணும், எனக்கு போயிட்டு 1% தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு போட்டோவை தூக்கி காமிக்கிறாரு. மனைவி வேற யாரு கூடயோ குஜாலமா இருக்காங்க. நீ ஒழுக்கமான மனைவியா இருந்திருந்தா நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிருக்கலாம், மொத்த சொத்தும் உனக்கு தான் வேணும்னு கேட்டிருக்கலாம், ஆனா நீ ஒழுக்கமா கிடையாது அப்படின்னும் போது இவங்க போட்டோ வாங்கி பார்த்துட்டு கேஷுவலா இந்த போட்டோ எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போனா கூட பெருசா ஒண்ணுமே வேலைக்கே ஆகாது, நானே பெரிய லாயரு, நானே வாதாடி நானே வின் பண்றவன், உன்னால ஒண்ணுமே பேச முடியாது அப்படின்னும் போது நீ பெரிய லாயர் தான், நல்லா வாதாடுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா இதை வச்சு வந்துட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், கூடிய சீக்கிரமே நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப அவரு ரியல் டைம்ல டைவர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு அண்ட் வந்துட்டு உங்களுக்கு பெருசா இந்த வாழ்க்கையில விருப்பமே கிடையாது, ஏன் நீங்க தனியா பிரிஞ்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேற ஒரு உறவுல இருக்க கூடாது அப்படின்னா கிடையவே கிடையாது, என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனா எனக்கு அந்த சந்தோஷத்தை விட இங்க பேரு புகழ் பணத்தோட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சது, அதனாலேயே என்னுடைய அந்த உறவை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பையன் வெளியே வந்துட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான், அவங்கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ஒருவேளை உன்னுடைய அப்பா உன் பேர்ல தான் 30% சொத்தை எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோயேன், அந்த காசை வச்சு என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்னுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னும் போது என்னப்பா தம்பி பொய் சொல்றியா, உன்னுடைய பிசினஸே ஒழுங்கா போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அப்ப எப்படி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பையனும் அப்பாவும் பேசிக்கிட்டே வராங்க. அப்பா கழுவி கழுவி ஊத்துறாரு, ஒரு பையனா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா பிசினஸ்னு வந்துட்டா நீ ஒரு வேஸ்ட் தான், 1-2 பரவாயில்ல, நீ தொடர்றது எல்லாமே நாசமா தான் போகுது, ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு இல்லனா ஃபெயில் ஆயிட்டு முன்னாடி வந்து நிக்கிற, இதுக்கப்புறம்லாம் என்னால காசை கரியாக்க முடியாது அப்படின்னும் போது அப்பா அப்பா இந்த ஒரே ஒரு வாட்டிப்பா ப்ளீஸ் பா எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் தான் இல்ல, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பயங்கர பெரிய பிசினஸ் மேனுக்கு பிறந்துட்டு ஒரு சின்ன பிசினஸ் கூட ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னும் போது கரெக்ட் தான் ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றான். எங்க அப்பாவுக்கு வந்துட்டு என்ன ஒழுங்கா பிடிக்கவே பிடிக்காது, அவரு சொன்ன மாதிரி பையனா பிடிக்கும், பிசினஸ்ல வந்துட்டு நான் லாஸ் ஆயிடுறேன், இன்னொன்னு அவருக்கு பிடிக்காம ஒரு வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்கு பிடிக்காது, நீங்க என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டு அந்த பூர்வக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாக்கு அவருடைய பொண்ணு என்னுடைய தங்கச்சி அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்கும், நீங்க வேணா அவகிட்ட போயிட்டு விசாரிச்சு பாருங்க, ஆனா அவளால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது, சைன் லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல நம்ம போயிட்டு இந்த ஆளுடைய பொண்டாட்டி கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ பையனுடைய மனைவி கிட்ட போயிட்டு உங்களுக்கும் உங்க மாமனாருக்கும் உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன அவர் வந்துட்டு கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே கிடையாது, ஒரு இந்தியன் பொண்ணா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு, ஆனா அவருடைய ஆசையில அரளோடு மூக்குப்பொடியை கொட்டின மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால என்ன அவருக்கு பெருசா பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் ஒரு பொண்ணாச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லா தான் பேசுவாரு, இதனாலேயே பையன் மேல கொஞ்சம் காண்டாவே இருப்பாரு, நார்மல் பையன் நார்மல் அப்பா மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா பெருசா பேசிக்க மாட்டாங்க, முக்கியமா அந்த அப்பா கூட பயங்கரமா அன்பெல்லாம் காமிக்க மாட்டாரு, அவருக்கு வந்துட்டு தன்னுடைய பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாரா அந்த பொண்ணு, யாரை கேட்டாலும் பொண்ணை தான் பிடிக்கும், சாந்தியை தான் பிடிக்கும், சாந்தியை தான் பிடிக்கும் அப்படின்றாங்களே, யாரு தான் அந்த சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை போயிட்டு மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா எங்க அப்பா தான் எனக்கு உயிர் உலகம் எல்லாமே, அவரு இப்போ இல்ல அப்படின்ற விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியல, தலலாம் சுத்துது, மயக்கமா வருது, அவரு இல்லாத இந்த வாழ்க்கைய ஏண்டா வாழ்றன்னு ஃபீல் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி பூர்வக்க பத்தி சொல்லு அப்படின்னும் போது பூர்வக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், ஆனா பூர்வக்குடைய விஷயத்துல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருந்தான், அவன மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது, ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது இல்லையா, இதனாலேயே ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணிருக்கா, இந்த மாதிரி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அப்படி பழக்கமானவன் தான் பூர்வக் மக்களே, அவனாலையும் காது கேட்காது பேசவும் முடியாது, ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணிருக்காங்க, பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. பூர்வக் கூட இருக்கும்போது நான் அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். ஒரு நாள் வந்துட்டு பூர்வக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்லும் போது அவன் ஏதோ பறக்கா வெட்டி மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சான், அது வீட்டுல இருக்க யாருக்குமே பிடிக்கவே இல்லை அப்படின்னும் போது இப்ப அப்படியே அம்மாவும் அண்ணாவும் மாத்தி மாத்தி அந்த பையன் மேல குறையா சொல்றாங்க. அந்த பையன் வந்துட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்டான், அந்த டேபிள்ல அவன் செட்டே ஆகல, இதை தாண்டி அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி மூட நம்பிக்கையில மூழ்கி கடனா, சரியான முட்டாள் அந்த பையன், அவனுக்கு 7 தான் லக்கி நம்பர், உங்களுக்கு வந்துட்டு
31 லக்கி நம்பர், இதை ஃபாலோ பண்ணுங்க, அங்க போங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மூட நம்பிக்கையா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அண்ணனும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அடுத்து பிளாஷ்பேக்ல நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கு கூண்டு இருந்தா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த பையன் போயிட்டு தனியா அப்பாவை மீட் பண்றான். அப்பா தான் தனியா மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அவரு சைன் பண்ணி செக் மாதிரி என்னமோ கொடுக்குறாரு. இதை பார்த்து இந்த பையன் ஷாக் ஆயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து, பாரு உங்க அப்பா வந்துட்டு நம்ம லவ்வ விலை பேச பாக்குறாரு, காசு கொடுத்து உன்னை விட்டு போ சொல்றாரு அப்படின்னும் போது இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டா. அப்பா கிட்ட செமையா சண்டை போடுறா. அப்புறம் அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு இப்போதைக்கு நீ என்கிட்ட அக்கௌண்டன்ட்டா வேலை பாரு, ஒருவேளை எனக்கு உன்னை பிடிச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயம்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் இந்த பையன் அப்பா கிட்டயே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பா வந்துட்டு பொண்ணை மீட் பண்ணி பேசுறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா இருக்கும், தீர்க்கமான தெளிவான முடிவா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா பூர்வக்கூடிய விஷயத்துல மட்டும் நீ தப்பு பண்றியோன்னு தோணுது, நீ யோசிச்சு முடிவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிருப்பாரு. இந்த விஷயம்லாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு, அப்பயே நான் அப்பா சொன்ன பேச்சை கேட்டுக்கணும், ஆனா அப்ப நான் கேட்காதனால பூர்வக்கு எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான், அவனை நம்பி நான் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவமா பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டே இருப்பா. இது என்ன மாத்திரை, நீ இந்த மாத்திரை யூஸ் பண்ற அப்படின்ற விஷயம் டாக்டருக்கு தெரியுமான்னு கேட்கும் போது டாக்டருக்குலாம் தெரியாது, ஆனா கண்டிப்பா எனக்கு இந்த மாத்திரை தேவை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க ஒரு பெயிண்டிங்க பாக்குறாரு. அந்த பெயிண்டிங்ல எதையோ நோட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பும் போது, நான் எதையோ மிஸ் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு மாத்திரை போட்டுட்டு இருந்தா பாத்தீங்களா, அத ஒரு டிராக்குள்ள வச்சு மூடிட்டு போயிருப்பா. நம்ம ஹீரோ டிராவை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து அந்த மாத்திரையை கொண்டுட்டு வராரு. வெளியே போகும்போது அந்த வேலைக்காரியை பாக்குறாரு. வேலைக்காரம்மா கிட்ட உனக்கு பூர்வக்க பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவ்வளவா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்னா, பங்கஜ் வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கு முன்னாடியே வச்சு பூர்வக்க பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரு. அவன் கோவமா வெளியே வரான். கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார பொண்ணு போயிட்டு பேசும்போது, எனக்கு வர வெறிக்கு இந்த ஆளை கொலை பண்ணலாம் போல இருக்கு, அந்த பொண்ணு தான் என்ன தடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, கோவப்படாதப்பா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிருப்பா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது, சரி ஓகே அந்த பாபா எங்க தான் போயிருக்காரு, எப்ப அந்த பாபாஜி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னா தெரியல, ஆனா வந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நேரா ஜெயிலுக்கு போயிட்டு அந்த கொலைகாரனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இப்போ கூட ஒன்னும் கெட்டு போல, யார் உன்னை ஏவி விட்டா, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, தம்பி இங்க பாரு, நான் ஒன்னும் இந்த வேலையை புதுசா பண்ணல, நானு என்னுடைய அப்பா என்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3-4 தலைமுறையா கொலை பண்றதையே வேலையா பாத்துக்கிட்டு இருக்கோம். கேட்டவனே கிளைண்டோடைய டீடைல்லாம் சொல்லவே முடியாது, உன்ன மாதிரி நான் 1000 போலீஸ பாத்திருக்கேன், எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னும் போது போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சில போட்டோஸ்லாம் காமிக்கிறாரு. இது உன்னுடைய குடும்பம், உன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்திருக்க, இப்போ நீ இல்லாம உன் குடும்பம் காசு இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீயும் உன் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்போ நீ ஒரு பெரிய மனுஷனை கொலை பண்ணிட்டு ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்க, நாங்க மனசு வைக்காம உன்னால ஜெயில விட்டு வெளியே போகவே முடியாது, நீ மனசு மாறின அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே அந்த கொலைகாரன் ஹீரோவை கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன பேசினானா இல்லையான்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா. அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த பூர்வக்கு 3 பெரிய பெரிய கம்பெனில இருந்து வெளிநாடுகள்ல இருந்து பணம் வருது, அந்த பணத்தை வச்சு இவன் என்ன பண்றான், இவனுக்கு தான் அந்த பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரியுது, ஆனா அவ்வளவு பணம் அவனுக்கு எதுக்கு, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. பூர்வக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், அவன் தான் வீசாக்கு ஏற்பாடு பண்ணது, வேலைக்கு ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவன் தான் பாத்துக்கிட்டானா. இப்ப அந்த ஃப்ரெண்டு காரனையும் காணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பூர்வக்கு ஒரு ரூம்மேட் இருந்திருக்கான், அவன் யாரு என்ன எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது, அவனை இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது, விசாரிச்சாலும் அவனை பத்தி ஒண்ணுமே தெரியல. 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிடும் போது வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு, அந்த போட்டோ தான் இது, அவனை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனையும் கண்டுபிடிக்கணும். இப்ப வந்துட்டு 3 பேருமே காணாம போயிட்டாங்க, இவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, ஆளாளுக்கு தனித்தனியா போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு பாழஞ்ச ஒரு பங்களா மாதிரி இருக்கு அதுக்குள்ள போறாரு. அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிரைவரை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவரை காப்பாத்தி தூக்கிட்டு போறாரு. போகும்போதே விசாரிக்கிறாரு, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா கார்ல போயிட்டே இருக்கும் போது அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு இவர் பாத்ரூம் போயிருக்காரு. அந்த டைம்ல அங்க வந்த கொலைகாரன் சரமாரியா ஷூட் பண்ணிட்டு பாமையும் வச்சு வெடிக்க வச்சுட்டு தப்பிச்சு போக பார்க்கும் போது, அட பாவி ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போக இவரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ இவனை எங்க கண்டுபிடிச்சாரோ அதே ஸ்பாட்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். அதே ஸ்பாட்ல பூர்வக்கையும் நான் பார்த்தேன். அவ என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணா அப்படின்னும் போது பூர்வக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கு, அவன் ஏன் அங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, நீங்க பூர்வக்க கைது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. அவன் அப்படியே அங்க கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையும் பத்தி மண்டைக்குள்ள யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பூர்வக்கு எங்க தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த பூர்வக்கு வந்துட்டு இந்த ஜாதகம் ஜோஷியம் எல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சேர்ந்த பங்கஜுடைய மனைவியும் மகனும் சொல்லிருப்பாங்க. முக்கியமா 21 லக்கி நம்பர், 7 எனக்கு லக்கி நம்பர், அந்த மாதிரிலாம் சொன்னதா சொல்லிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கிறாரு. அவர் எதையோ கண்டுபிடிச்சிட்டாரு போல. அந்த ஊருடைய மேப்பை தூக்கி பார்க்கும்போது இந்த பூர்வக்கு இருக்கான் பாத்தீங்களா, இவன் ஒரு ஊர்ல இருக்கான், ஒரு வீட்டுல இருக்கான் அப்படின்னா 21 நாள் மட்டும்தான் ஸ்டே பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் வேற ஒரு வீட்டுக்கு மாறி போயிருக்கான். அந்த வீட்லயும் 21 நாள் மட்டும்தான் ஸ்டே பண்ணிருக்கான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவன் 7வது தெருவுல மட்டும்தான் ஸ்டே பண்ணிருக்கான். இவன் ஸ்டே பண்ண எல்லா வீடுமே 7வது தெருவுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாரு. இதை வச்சு இவன் நெக்ஸ்ட் எங்க ஸ்டே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு ஹீரோயினையும் அந்த போலீஸையும் எழுப்பி உடனே வாங்க நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுடைய கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரே அலங்கோலமா இருக்கு. அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள யாரையும் காணும். சில பெண்களுடைய ட்ரெஸ்லாம் இருக்கு. இது வந்துட்டு கண்டிப்பா பங்கஜுடைய பொண்ணுடைய ட்ரெஸ்ஸா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. அது எல்லாமே பழைய துணியா இருக்கு. அதே போல ரொம்ப மலிவான ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்புறம் அங்க ஒரு லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப்ல செக் பண்ணி பார்க்கும்போது பூர்வக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கான். இது மட்டும் இல்லாம என்னைக்கு பங்கஜ கொலை பண்ணாங்களோ அன்னைக்கு வெளியூருக்கு போறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிருக்கான். வெளியூர்ல வெளிநாட்டுக்கு போக அதுவும் 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கான். இவன் யாருக்காக 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதே டைம்ல பங்கஜுடைய மனைவி கால் பண்ணி உடனே வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுடைய டீம் உடனே கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது உங்களால கண்டுபிடிக்க முடியாத பூர்வக்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அங்க பாருங்க அப்படின்னும் போது அந்த பங்கஜுடைய பையன் கன் பாயிண்ட்ல நிக்க வச்சிருக்கான். அந்த பையனை இப்போ பூர்வக்க தனியா கூட்டிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த சைன் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும் போல மக்களே. இவங்க தான் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பூர்வக்குடைய பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து காமிக்கிறாரு. இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கணும் அப்படின்னு தானே நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஆமா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ பங்கஜுடைய பொண்ணுடைய டேப்லெட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு உள்ளுக்குள்ள போகும்போது அங்க இந்த பாஸ்போர்ட்டை பார்த்திருப்பாரு. பாஸ்போர்ட்டை கையோட கொண்டு வந்திருப்பாரு. எனக்கு ஒரு டவுட், அந்த ஆள் தான் மொத்த சொத்தையும் உன் பேர்லயே எழுதி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமும் எதுக்காக நீ அவரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் அமைதியா இருக்கான். நீ தான் அவரை கொலை பண்ணியான்னு கேட்கும்போது இவன் எஸ்ன்னு எழுதி காமிக்கிறான். அதான் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க, நான் தான் கொலை பண்ணேன் அவ்வளவுதான் விட்டு போங்க அப்படின்னும் போது சரி உன் கூட வந்துட்டு ஏதோ ஒரு ரூம்மேட் ஸ்டே பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான். இதே டைம்ல கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த டிரைவர் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த டிரைவரை யாரோ கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. கடைசியா ஒரு நாள் நைட்டு இந்த டிரைவரை எவனோ ஒருத்தன் ஊடி போட்டுட்டு கூட்டிட்டு போற விஷயம் சிசிடிவி கேமரால நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. சோ கண்டிப்பா இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய டீம் கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாங்க. பங்கஜுடைய வைஃப் அதான் கொலைகாரனை கைது பண்ணிட்டீங்க இல்லையா, அவனே ஒத்துக்கிட்டான் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் எங்களை எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நாங்க வெளியே போனோம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னும் போது இல்ல மேடம் இன்னும் வந்துட்டு ஒரு குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், இன்னொருத்தன் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான், இது மட்டும் இல்லாம உங்க டிரைவரையும் வந்துட்டு அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டான், இந்த டைம்ல வெளியே போனீங்க அப்படின்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும், நீங்க சேஃபா இங்க இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னும் போது இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நாங்க வெளியே போகாம எங்களுக்கு பயங்கரமா லாஸ் ஆயிட்டு இருக்கு, மென்டலியும் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், இப்போ எதுக்காக டிரைவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா பூர்வக்குடைய பார்ட்னரும் சேர்ந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. பூர்வக்குடைய பார்ட்னரை அண்ட் பூர்வக்கையும் டிரைவர் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பூர்வக்குடைய பார்ட்னர் வந்துட்டு டிரைவரை கொலை பண்ணிட்டான், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, தயவு செஞ்சு எங்களை வெளியே விடுங்க அப்படின்னும் போது உடனே அம்மா போயிட்டு தம்பி ஓவரா எமோஷனல் ஆகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபுக்கே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க, இவங்க எல்லாரையும் எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. மொத்தமா 2 பேரு, அதுல ஒருத்தனை கைது பண்ணியாச்சு, இன்னொருத்தன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான், கொலைகளையும் பண்ணிட்டு இருக்கான், இப்ப இவங்க வெளியே போனாங்க அப்படின்னா இவங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு, நான் இவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம்ல கரெக்டா அந்த சொந்தக்காரு பாபா வராரு.
அவர்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்கும் போது ஆக்சுவலா இந்த பங்கஜோடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, மனைவியோடைய அண்ணன் தான் இவரு. நான் என் தங்கச்சிக்கு பிராமிஸ் பண்ணேன், இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன், யாரு என்ன சொன்னாலும் போக மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணேன். அதுக்காக தான் பங்கஜுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னாலும், நான் வீட்டுல இருக்கிற விஷயம் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நான் போகாம இங்கே இருந்தேன். எங்க 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு பங்கஜ் என்கிட்ட வந்து நல்லாவே பேசி பழக ஆரம்பிச்சான். நான் சொல்ற அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சான். இதுக்கப்புறம் நான் பங்கஜுடைய பொண்ணு சாந்தி வந்துட்டு பூர்வக்க கூட்டு வந்தா. பூர்வக் எப்போ வீட்டுக்கு வந்தானோ அதுக்கப்புறம் வந்துட்டு பங்கஜ் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். பங்கஜ் வந்துட்டு முன்னாடியை விட இதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்பவே நல்லா பழக ஆரம்பிச்சான், பேச ஆரம்பிச்சான். ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு கன் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த டைம்ல பார்க்கும்போது பூர்வக் வேகமா ஓடிட்டு இருக்கான். இந்த பங்கஜோடைய பையன் வந்துட்டு கன் ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா கரெக்டா பாயிண்ட் பண்ணி அடிக்கக்கூடியவன். ஆனா அன்னைக்கு ஒரு மாதிரி தவற விட்டுக்கிட்டு இருந்தான், ரொம்ப டென்ஷனா இருந்தான். இந்த விஷயம்லாம் ஏன் ஆச்சு அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள இது வரைக்கும் விசாரிச்ச எல்லாமே ஓடிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அந்த புள்ளியோட கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்து ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கேஸை முடிக்க மைண்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தோணுது. என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த வேலைக்காரிய விசாரிக்கவே இல்லை, ப்ராப்பரா விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்புறாங்க. ஹீரோடைய டீம் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸா உள்ளுக்குள்ள போக அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அங்க வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள்ல இந்த பொண்ணு லைட்டா பாக்குறா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இங்க என்னமா பாத்துக்கிட்டு இருக்க, அதுவும் நாங்க பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு துணியை ஓபன் பண்ணா. தக்காளி உள்ளுக்குள்ள ஒரு கூண்டு மாதிரி இருக்கு மக்களே. கூண்டுக்குள்ள ஒரு பொண்ணையும் கட்டி போட்டு வச்சிருக்கா. இத பார்த்துட்டு எல்லாருக்கும் செம ஷாக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பூர்வக்கு பக்கத்துல இந்த பொண்ணை உட்கார வச்சிருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேக்குறா. இந்த பொண்ணாலையும் பேச முடியாது கேட்க முடியாது போல சைன் லாங்குவேஜ்ல கேட்கும் போது என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இப்போ கொலகாரன் பூர்வக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டை சேர்ந்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நடுவுல ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்ட மக்களே. என்ன அப்படின்னா பூர்வக்குடைய ரூம்ல இருந்து நிறையவே பெண்களுடைய ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலா இந்த பொண்ணுடைய ட்ரெஸ் தான். இந்த பொண்ணுக்கும் பூர்வக்குக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல எல்லாரும் கிளம்பி அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டை சேர்ந்தவங்களையும் உட்கார வச்சு என்னுடைய சீஃப் வந்துட்டு உங்களுக்கு 3 நாள் டைம், அதுக்குள்ள இந்த கேஸ முடிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாங்க 2 நாள்ல இந்த கேஸ முடிச்சிட்டோம் அப்படின்னும் போது என்ன முடிச்சிங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எல்லாத்தையும் இப்போ நீங்க தான் சொல்லணும், இதுக்கப்புறமும் எல்லா விஷயத்தையும் மறைச்சு எந்த புண்ணியமும் கிடையாது அப்படின்னும் போது நாங்க என்ன மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும் போது ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு இப்ப அப்படியே நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த பங்கஜ் திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபேமிலியை மீட் பண்றாரு. ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நான் கொஞ்ச நாளைக்கு மேல உயிரோட இருக்க போறது கிடையாது, எனக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் 4வது ஸ்டேஜுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணி சமயம் அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புள்ள என்ன சொல்றான் அப்படின்னா அப்பா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான், ஷேர்லாம் கீழே விழுந்துரும், நீங்க யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த இப்போதைக்கு சொல்லாதீங்க அப்படின்னும் போது மனைவியும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த விஷயத்த வெளியே சொல்லாம மூடி மறைச்சாதான் நம்ம பிசினஸ் காப்பாற்ற முடியும் அப்படின்றாங்களே கண்டி. புருஷனை காப்பாற்றணும், புருஷனை பத்திரமா பாத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்ல காப்பாத்த ட்ரை பண்ணும் அப்படின்னு கூட சொல்லவே இல்லை மக்களே. ஆனா பொண்ணு மட்டும் உடஞ்சு போயிட்டு கிட்ட வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்துட்டு அந்த பாபாவை போயிட்டு ஒரு மீட் பண்றாரு. மீட் பண்ணி பேசும்போது நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அதுதான் சரின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு படுது, சோ அதனால எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு அந்த முடிவை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிருக்காரு. உள்ளுக்குள்ள போனவரு நான் வந்துட்டு உயில் எழுதிட்டேன், அந்த உயில்ல வந்துட்டு என் பொண்ணு ஒரு என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருக்கா, அந்த என்ஜிஓவும் இந்த வீடும் என் பொண்ணுக்கு போயிட்டு சேரப்போகுது, அதுக்கப்புறம் என்னுடைய நாய்க்கு நான் சொத்து எழுதி வைக்க போறேன், அதுக்கப்புறம் நான் வளர்க்குற ரேபிட்க்கும் சொத்து எழுதி வைக்க போறேன். ஆனா உங்க யாருக்குமே 1% கூட என் சொத்துல பங்கே கிடையாது, என் சொத்து எல்லாமே என்ஜிஓக்கு போகுது அப்படின்னும் போது பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடுப்பாகிறாங்க, பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்போ நாங்களாம் என்ன தெருவுக்கு போயிட்டு பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது உங்க விருப்பம், இந்த சொத்து எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, இதை என்ன பண்ணும் யாருக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னும் போது பொண்டாட்டி புள்ள எல்லாரும் கோச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்போ அப்பா பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. காசு பணம்லாம் முக்கியமே கிடையாது, நீ உன்னுடைய சேரிட்டில கவனம் செலுத்து, அதை நீ லைஃபா பாத்துக்கோ, மத்த விஷயம்லாம் அதை வச்சே பண்ணிக்கோ, நிறைய காசு இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை உன்னால ஒழுங்காவே வாழ முடியாது, நீ சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது இந்த பொண்ணு அப்பாவை ஹக் பண்ணி ஒரு உமா கொடுத்துட்டு லவ் யூ பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறா. உள்ள அம்மாவும் அந்த பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னும் போது ஆமாண்டா நான் அஃபேர்ல இருக்கிறேன் அப்படின்ற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம நீ பிசினஸ்
பிசினஸ்ல தோத்துக்கிட்டே இருக்க அது ஒரு காண்டு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்பா பழிவாங்க பாக்குறாரு அப்படின்னும் போது உடனே தங்கச்சிக்காரி உள்ளுக்குள்ள வரா. வாங்க மகாராணி, உங்களை கேட்டுதான் இதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு இந்த வீட்டுல ஸ்டே பண்ணுமா, இதுக்கப்புறம் இந்த வீடே உங்களுக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு சரியான காண்டு. சைகிலேயே என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டா கூமுட்ட மாதிரி தெரியுதா, நான் வந்துட்டு ஏற்கனவே சரியான காண்டு இருக்கேன். மொத்த சொத்துல எனக்கு அப்பா கொடுத்தது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பேலஸை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதுவுமே அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் காது கேட்காம வாய் பேசாம இங்க பிறந்திருக்கனே கண்டி, அதுக்கு நான் ஏமாளி ஒண்ணும் கிடையாது. எனக்கும் நிறைய சொத்து வேணும், நானும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இங்க பாருமா உங்க அப்பா ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா அந்த முடிவை மாத்திக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும் போது, அப்படின்னா நம்ம அப்பாவை கொலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, அடி பாவி பெத்த அப்பாவையே கொலை பண்ண பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரி ஷாக்காக. இதே டைம்ல வேலைக்காரி உள்ள வராங்க. அந்த பொண்ணு இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு அப்படியே மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு மினு மினுக்குது மக்களே. ஏன் அப்படின்னா இதை கேட்டோன்னே நமக்கும் கண்டிப்பா காசு தருவாங்க, பேரம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது அவங்களும் கூப்பிட்டு வச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு 10 மில்லியன் யூரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த விஷயம் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாமே சொல்லும் போது, இங்க பாருங்க ஒரு வீட்டு வேலைக்காரி சொன்னா அப்படின்றதுக்காக தான் எங்க மேல நீங்க டவுட்டே படக்கூடாது. உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்ல அப்படின்னா உங்க சீஃபுக்கு கால் பண்ணி உங்க வேலையை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜுடைய பையன் மிரட்டும் போது, தம்பி நாங்க சும்மா குருட்டாம்போக்குல அவங்க சொன்ன பேச்சை கேட்டு மட்டும் நான் இங்க வரவே கிடையாது. ஆக்சுவலா இந்த கேஸ் இந்த கிரைமை பத்தி புரிய வைக்க உண்மையிலேயே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண. அதாவது பூர்வக்குடைய பார்ட்னரும் பூர்வக்கும் சேர்ந்துதான் இந்த விஷயம்லாம் பண்ணாங்க. இத டிரைவர் பார்த்ததுக்கு அப்புறமா டிரைவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா. ஆக்சுவலா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், இந்த விஷயத்துக்கு பின்னாடி போய் தான் எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் கண்டுபிடிச்சேன். அந்த பார்ட்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சோ இப்போ என்கிட்ட என்ன விஷயம் ஆச்சோ எல்லாத்துக்கும் பக்காவா ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்துட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இப்போ இந்த குடும்பமா சேர்ந்துட்டு பிளான் போடுறாங்க, என்ன பண்ணலாம், எப்படி அந்த ஆளை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாந்தி வந்துட்டு நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஆனா அப்பாக்கு பிடிக்கல. அப்பாக்கு மட்டும் இல்லாம யாருக்குமே பூர்வக்க பிடிக்கவே இல்ல மக்களே. அப்பா ரொம்ப மோசமா நடத்துறாரு, நாய் மாதிரி நடத்துறாரு. இதை யூஸ் பண்ணிட்டு இந்த அம்மாக்காரி என்ன பண்றா அப்படின்னா பூர்வக்க கூப்பிட்டு வச்சு, நீ மட்டும் அந்த ஆளை கொலை பண்ண ஹெல்ப் பண்ண அப்படின்னா உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்க கல்யாணத்துக்கு நான் தடைக்கல்லாம் நிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பையனுடைய மண்டைய கழுவி இருக்காங்க. நமக்கு இந்த பொண்ணு தான் முக்கியம், இந்த பொண்ணு நம்மள உண்மையா லவ் பண்றா, நம்மளும் இந்த பொண்ணை உண்மையா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கொலை பண்றதுக்கு கொலைகாரனெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். ஆக்சுவலா இவன் தான் அந்த மொட்டையனி ஏற்பாடு பண்ணிருக்கான் மக்களே. இது எல்லாமே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அப்பா வந்துட்டு பூர்வக்க தொடர்ந்து ஃபாலோ பண்றாரு, பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. இந்த பையன் உடையாம அமைதியா இருக்கான். இதெல்லாம் பார்த்தவரு பொண்ணை கூப்பிட்டு, பூர்வக்கு ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கான், நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பூர்வக்கியும் கூப்பிட்டு, நான் உன்னை பயங்கரமா உடைக்க ட்ரை பண்ண, நீ என்ன மாதிரியே உடையாம இருக்க, விடாமுயற்சியா என் மனசுல இடம் பிடிக்கணும், என் பொண்ணை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த விடாமுயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பொண்ணு உனக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன பேசுறது என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அவர் ஓடி வந்து ஹக் பண்றாரு. மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது இவனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். நீ ஏன்டா மன்னிப்பு கேட்கிற, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை கொலை பண்ண பாக்குறாங்க, அதுக்கு என்கிட்டயே உதவி கேட்டாங்க அப்படின்னு இவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஆட பாவீங்களா, என்னையே கொலை பண்ண பாக்குறீங்களா, முக்கியமா என்னுடைய பொண்ணை நான் உயிரா நினைச்சேன், அந்த பொண்ணு என்ன கொலை பண்ண பாக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா அவங்க எல்லாரும் ஒரு பக்கமா நின்னுட்டு அப்பாவை பாக்குறாங்க. முக்கியமா அந்த சாந்தி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீலிங்கே இல்லாம அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கா. இவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கதையெல்லாம் ஹீரோ சொல்லும் போது அந்த பாபா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த பையன் எதுவுமே பண்ணவே கிடையாது, இந்த பையன் வந்துட்டு ஆக்சுவலா உண்மையை போயிட்டு அந்த பங்கஜ் கிட்ட சொன்னா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் போது இந்த பையன் இதுக்காக ஓடி ஒளிஞ்சான், ரொம்ப வந்துட்டு அடிக்கடிக்க வீட்டை மாத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன் அப்படின்னா இந்த வாய் பேச முடியாம காது கேட்காம ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பூர்வக்குடைய சொந்த தங்கச்சி. பூர்வக்கு என்னதான் லீகலா இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த பொண்ணு இல்லீகலா தான் கூண்டு வந்திருக்கான். அப்பா அம்மா வேற யாரும் சொந்த பந்தமே கிடையாது, தங்கச்சியை யாரும் பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா கூண்டு வந்து பாத்துக்கிறான். இதனாலேயே ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா மக்களே. ஃப்ரெண்டுக்காரன் மூலியமா தான் கொலைகாரனை ஏற்பாடு பண்ணதுனால ஃப்ரெண்டுக்காரன் எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்கான். இந்தியா தான் போயிட்டானா என்னன்னு சொல்லிட்டு தெரியலையா. இதுக்கு நடுவுல பூர்வக்கு மாட்டி ஒண்ணும், பூர்வக்கு வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் மாத்தி பேசிடவே கூடாது. பூர்வக் மாட்டினா கூட நம்ம பேர்
பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரிய கடத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் இவன் வேற வழி இல்லாம இவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆமா ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்கா மக்களே. இது மட்டும் இல்லாம அந்த டிரைவரை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த வேலைக்கார பொண்ணு தான். தங்கச்சி வந்துட்டு எப்பயுமே ஊடி போட்டுட்டு போவாங்க பாத்தீங்களா, தங்கச்சியை கடத்தி தன்னுடைய வீட்டுல மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க போட்ட அதே ஊடிய போட்டுட்டு போயிட்டு டிரைவரை இவங்க தான் கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. டிரைவர் வெளியே இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, நம்ம பிளான் வந்துட்டு மொத்தமா நாசமா போக வாய்ப்பு இருக்கு, அந்தால கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அதாவது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லும் போது இந்த பொண்ணு போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாம அப்பாவை பிளான் பண்ணி ஆள் வச்சுலாம் கொலை பண்ணல மக்களே, இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுதான் யாரும் கொலை பண்ணிருக்கீங்க, அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எனது வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ. அதுக்கும் இப்போ பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பூர்வக் சொன்னதுக்கு அப்புறமா இவரு கடுப்பாகிறாரு. கடுப்பாயிட்டு கன்னோட வராரு. உங்க எல்லாரையும் நம்பின, முக்கியமா சாந்தி, நான் உன்னை ரொம்ப ரொம்ப நம்பினேன், ஆனா நீயே என்னை ஏமாத்திட்ட, நீயே என் முதுகுல குத்திட்ட, இதுக்கப்புறம் உனக்கும் எந்த சொத்தும் கிடையாது, ஒரு பத்தும் கிடையாது, இந்த நாயி ராபிட் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா சொத்தையும் தூக்கி பூர்வக்கு தான் எழுத போறேன், அந்த உயிலையும் மாத்தி எழுதிட்டேன், இதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, பயந்துகிட்டு இருக்காங்க. பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோங்கப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே அழுது நடிக்கிற மாதிரி கண்ணை புடுங்கிடுறா. கண்ணை புடுங்கி அப்பாவையே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறா மக்களே. இதை வந்துட்டு அப்பாவால ஏத்துக்கவே முடியல. இந்த பொண்ணு ஷூட் பண்ணுவா, தன்னை கொலை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க முடியாம அந்த மனுஷன் கீழே விழுந்து இறந்து போறாரு. இறந்து போகும்போது கூட பொண்ணை பத்தி பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இதை பார்த்த பூர்வக்கு பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறான். பூர்வக்க பிடிக்க அந்த பையன் ஓடலான்னு பார்க்கும்போது, தம்பி தம்பி நீ அவனை பிடிக்கிறத விட வெளியே போயிட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணு, இப்போ ஷூட் பண்ண சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா, இதனால வெளியே யாருக்குமே டவுட் வரக்கூடாது அப்படின்னா நீ போயிட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் பூர்வக்கு ஓடும்போது அவன் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிருப்பான். இந்த விஷயத்தை தான் அந்த பாபா பார்த்திருப்பாரு மக்களே. பூர்வக்கு பெருசா எங்கேயும் வெளியே ஓட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தங்கச்சி வந்துட்டு இல்லீகலா இந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படின்ற விஷயமும் இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ பூர்வக்க தூக்கிட்டு வந்து, இங்க பாரு நீ மாட்டின அப்படின்னா உன்னுடைய தங்கச்சியும் சேர்ந்தே உள்ள போயிடுவா, எங்களை மாட்டி விட ட்ரை பண்ணா கண்டிப்பா நாங்க உங்களை மாட்டி விட்டுருவோம், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ போயிட்டு எங்கேயாச்சும் தலைமறைவாரு, அப்பதான் உன்னுடைய தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னும் போது இவனும் வேற வழி இல்லாம கிளம்பி இருக்கான். அதுக்கப்புறமா தான் தங்கச்சியை தூக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு பக்கம் தங்கச்சி தேடி இருக்கான். இது மட்டும் இல்லாம தன்னுடைய பாஸ்போர்ட் கிடைச்சாதான் வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆட்டைய போட வரும்போது இவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க தங்கச்சை பிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா தங்கச்சை எங்கடா கொலை பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் நான் ஸ்டார்டிங்ல இங்க வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பெயிண்டிங்ல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு, அந்த பெயிண்டிங்ல ஏற்கனவே ரெட் கலர் இருக்கு அப்படின்ற காரணத்தினால அந்த ரத்தத்தை நீங்க பெருசா நோட் பண்ணவே கிடையாது. ஆனா நான் ரொம்பவே நல்லா நோட் பண்ணேன். அதுவும் ஒரு காரணம். இப்போ நீங்க மாட்டிருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான காரணம். எந்த ஒரு கிரைம் பண்ணாலும் கண்டிப்பா கொலைகாரன் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் கூட பண்ணவே மாட்டான். இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரையும் கைது பண்ணி கூட்டு போறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.